வணக்கம். சமகால இலக்கியம் மணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் ஆக்கம் 126 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. கொரோனாவும் தடுப்பூசியும் விசித்திரமும். 2019 ஆண்டு இறுதியில் சீனாவில் இதற்குரிய வைரஸ் கண்டறியப்பட்டது. இதன் பின்பு இத்தாலி, ஜெர்மன், லண்டன், கனடா போன்ற உலகின் பல நாடுகளிலும் இப்பெருந்தொற்றால் பலரும் இறந்து வந்துள்ளனர். அதன் பின்பு தடுப்பூசி கண்டறியப்பட்டு விதமான தடுப்பூசி கட்டாயம் ஏற்ற வேண்டும் என்றும், எடுக்காதவர் ஃப்ளைட்டில் ஏற முடியாதென்றும், சில வாகனங்களில் ஏற முடியாதென்றும், அநேக இடங்களுக்குள் உட்செல்ல முடியாதென்றும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தனர். அதன் பின்பு 2வது, 3வது, 4வது என தடுப்பூசி போட வேண்டும் என்றும் சில நாடுகளில் கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் அநேகம் பேர் போடாமலும் இருந்துள்ளார்கள். ஒரு தடுப்பூசி போட்டவரும் 2-3க்கு பின் போடாதவராக பலரும் இருக்கின்றனர். தடுப்பூசி போட்டதால் பல பக்க விளைவுகளும் புது நோய்களும் மக்கள் அதனால் அவதிப்படுகின்றனர் என சில நாடுகளில் இதற்காக வழக்குகள் கூட அரசாங்கத்துக்கு போட்டுமுள்ளனர், வாதாடியும் வருகின்றனர். இந்நிலையில் ஜெர்மன் மெக்டபுக், அதாவது கிழக்கு ஜெர்மனை சேர்ந்த ஒருவர் 217 முறை தடுப்பூசி போட்டுக்கொண்டதாகவும் 29 மாதங்களில் 134 முறைப்படி மருத்துவரிடம் சென்று போட்டுக்கொண்டதாகவும் 83 தானாக தன் விருப்பப்படி தனக்குத்தானே போட்டுக்கொண்டதாகவும் கண்டுபிடித்துள்ளனர். இந்த நபர் 62 வயதுக்கு உரியவர். இந்த கண்டுபிடிப்பு 100% உண்மையா பொய்யா என்றும் ஆராய்ந்தும் வருகின்றனர். இப்படி விசித்திரமான மனிதர்கள் வாழும் இந்த உலகம் இது. நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து.